இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம 2 கார்ப்பரேட் பாண்ட்ஸோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பேசுகிற டேர்ம்ஸ் புரியணுன்னாலும், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செக் பண்ணணும்னு தெரியணுன்னாலும் நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாண்ட் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் லிமிடெட். ஒரு பாண்ட்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாண்ட் இஷ்யூரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரி தான் தெரிஞ்சுக்கணும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனி பற்றி பார்த்தா இது ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ்னு சொல்லக்கூடிய பேங்க்ல கிரெடிட் ஸ்கோர் இல்லாததால லோன் வாங்க முடியாதவங்களுக்கு லோன் கொடுக்குற கம்பெனி. அதுவும் மேஜரா மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டர்ல, அதாவது 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரை லோன் கொடுக்குற செக்டர்ல தான் இவங்க மேஜர் பிளேயர். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஜேஎல்ஜின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப் லோன்ஸில் தான் இவங்களுக்கு 93% ரெவன்யூ இருக்குது. ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்னா வேற ஒன்றும் இல்லை, மகளிர் சுய உதவி குழு இருக்குல்ல, அதுதான். இந்த கம்பெனியை 1998 இருந்து க்ளோஸ் டு 30 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாண்டை பற்றின பேசிக் டீடைல்ஸ் பார்ப்போம். இந்த பாண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 98,567 ரூபாயில் இருக்குது. ரிட்டர்ன் பர்சன்டேஜ்னு பார்த்தா 13.1% போட்டிருக்காங்க. மெச்சூர் ஆகிறதுக்கு க்ளோஸ் டு 2 வருஷம் இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் தான் இவங்க பே பண்ணுறாங்க. ஒரு பாண்டை வாங்க கம்பெனி டீடைல்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் முக்கியம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ, அதாவது சேல்ஸ்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் ரைசிங்கில் தான் இருந்திருக்கு. 2025 மட்டும் கொஞ்சம் ட்ராப் ஆகியிருக்கு. என்னதான் நல்ல சேல்ஸ் கொடுத்துருந்தாலும் இவங்க கொடுத்த லோன்ஸ்லாம் ரிட்டர்ன் வராமல் லோன்ஸ் ரைட் ஆஃப் பண்ணதால் 2025 லாஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிங்கிறதுனால இவங்களுக்கு கடன் இருக்க தான் செய்யும். ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு சேல்ஸ் ப்ராஃபிட் மட்டுமே வச்சு முடிவெடுக்க முடியாது. இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசட்ஸோட லெவல் கண்டிப்பாக பார்க்கணும். இவங்களோட நெட் என்பிஏ லெவல் 0.97% இருக்கு. இதில் என்னதான் குட்னு சொல்லியிருந்தாலும் என்பிஏ ட்ரெண்ட்னு பார்க்கும்போது 2024 0.29% இருந்த என்பிஏ லெவல் 2025 இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதாவது இவங்களுக்கு லாஸ் வந்தாலோ இதுக்கப்புறம் லோன் கொடுக்க இவங்க கிட்ட காசு இருக்கான்னு பார்க்கறது தான் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. இது பேசிக்காக 15%க்கு மேலே இருந்தால் ஓகே தான். இவங்ககிட்ட 36.3% இருக்கு. இவங்களால லாஸை கவர் பண்ணி ப்ராஃபிட்டபிளாக மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இவங்ககிட்ட இருக்கு. டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ 2.3% இருக்கு. ஒரு என்பிஎஃப்சி கம்பெனிக்கு இது ஓகேவான கடன் தான். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிறது ஓகே தான், பட் இவங்களுக்கு மைனஸில் இருக்கு, ஸோ ரிஸ்கின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்னு பார்த்தோம்னா BBB+ கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே AA பாண்ட்ஸ் தான் சேஃப்னு சொல்லுவாங்க. இந்த பாண்ட் கொஞ்சம் அன்சேஃப் தான். ரேட்டிங் ட்ரெண்ட்னு பார்த்தோம்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கம்பெனியோட பாண்ட்ஸ் ஏ ரேட்டிங்கில் தான் இருந்திருக்கு, பட் இப்போ டவுன்கிரேட் ஆகியிருக்கு. இதுவும் ஒரு ஒரியிங் சைன் தான். அடுத்து இந்த பாண்ட் செக்யூர்டான்னு பார்த்தா இது சீனியர் செக்யூர்டு பாண்டு தான். சீனியர் செக்யூர்ட் பாண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சுருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனி டிஃபால்ட் ஆகிட்டா இந்த கம்பெனியோட அசட்ஸ்லாம் செல் பண்ணி ஃபஸ்ட் இந்த சீனியர் செக்யூர்ட் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு தான் அவங்களோட கேபிட்டலில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இதுவே சபார்டினேட் பாண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்கி தான். இது செக்யூர்ட் பாண்ட்ஸாக இருக்கிறதுனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். இந்த கம்பெனியோட டிஃபால்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ண பாண்ட்ஸ்க்கு கரெக்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் தராமல் இருந்திருக்காங்களான்னு பார்த்தோம்னா அப்படி எதுவும் இதுவரை இந்த கம்பெனியில் நடக்கல. அதனால தான் டிஃபால்ட் ஹிஸ்ட்ரி இந்த கம்பெனிக்கு 0ன்னு போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூன்னு பார்த்தோம்னா 1 லட்சமாக இருக்குது. ஆனால் இப்போ 98,567 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 லட்சத்துக்கு 11.25% கூப்பன் ரேட்டில் ரிலீஸ் ஆன இந்த பாண்ட் இப்போ டிஸ்கவுண்ட்டில் 98,567 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிறதால தான் ஈல்ட் டு மெச்சூரிட்டி 13% இருக்குது. இந்த பாண்ட் பெர்பச்சுவலான்னு பார்த்தா இது பெர்பச்சுவல் பாண்ட் கிடையாது. அதாவது ஒரு சில பாண்ட் லைஃப் டைம் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பெர்பச்சுவல் பாண்ட்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்த்தா இந்த பாண்ட் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. நல்ல ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 13% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. செக்யூரிட்டின்னு பார்த்தா கூட சீனியர் செக்யூர்ட் பாண்ட் தான். கம்பெனி வைஸ் பார்த்தா கூட ஹிஸ்டாரிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பாண்டு நல்ல பாண்டு தான், கம்பெனியும் நல்ல கம்பெனி தான். ஆனால் லாஸ்ட் 1 இயராக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப மோசமாக மாறி இருக்கு. அதனால தான் ஏ ரேட்டிங்கில் இருந்து BBB ரேட்டிங்க்கு டவுன்கிரேட் ஆகியிருக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ஃபினான்ஷியல் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா? இந்த பாண்டை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பாண்ட் முத்தூட் மினி ஃபினான்ஷியர்ஸ் லிமிடெட் பாண்ட். இந்த கம்பெனியை பற்றி பார்த்தோம்னா இவங்களும் ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான். இவங்களோட மேஜரான லோன்ஸ் எந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்கன்னா கோல்ட் லோன்ஸில் தான். 1998 இருந்து இந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்
சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனிக்கு, அதாவது முத்தூட்டுங்கிற பேருக்கு 100 வருஷ வரலாறு இருக்கு. இந்த பாண்டோட பேசிக் டீடைல்ஸ்னு பார்த்தோம்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ரூ. 9,769 தேவைப்படுது. 11% ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 10 மாசமோ 25 மாசமோ 2 டைப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க இன்ட்ரெஸ்ட்டை மாசம் மாசம் பே பண்றாங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்த்தோம்னா, 2022ல 430 கோடி இருந்த சேல்ஸ் 2025ல 815 கோடியா இருக்கு. சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்ல தான் இருக்கு. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கூட 2022ல 46 கோடியா இருந்த ப்ராஃபிட் 2025ல 94 கோடியா உயர்ந்திருக்கு. என்பிஎஃப்சி கம்பெனிங்கிறதுனால கடனும் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கு. நெட் என்பிஏ 0.5ல இருக்கு. லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் குறைஞ்சிருக்கு. இது ஒரு குட் சைன் தான். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவும் 21.38%ல நல்லாவே இருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியா 3.88%ல நல்லா இருக்கு. முத்தூட் மினி என்பிஎஃப்சி கம்பெனிங்கிறதுனால கடன் அதிகமா இருக்கு. கடன் அதிகமாக இருக்கிறதால ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கு. பட் இது மேஜர்லி கோல்ட் ஃபினான்ஸ் பண்ற கம்பெனிங்கிறதுனால பேக்கப்க்கு கோல்டும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோவும் ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங்னு பார்த்தோம்னா ஐசிஆர்ஏ ஏ ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. கடைசி சில வருஷமாவே கிரெடிட் ரேட்டிங் ட்ரெண்ட் ஏல தான் இருக்கு. இந்த பாண்ட் செக்யூர்டான்னு பார்த்தா சீனியர் செக்யூர்ட் பாண்ட் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. டிஃபால்ட் ஹிஸ்ட்ரியும் இதுவரை இல்லை. ஃபேஸ் வேல்யூ 10,000 ரூபாய்க்கு 9.3% கூப்பன் ரேட்டுக்கு ரிலீஸ் ஆன இந்த பாண்ட் இப்போ டிஸ்கவுண்ட்டில் 9,881 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிறதால ஆல்மோஸ்ட் 11% yield to மெச்சூரிட்டி இருக்கு. இந்த பாண்ட் பெர்பச்சுவல் பாண்டும் கிடையாது. டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிற இந்த முத்தூட் மினி பாண்ட் ஆல்மோஸ்ட் 11% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இந்த பாண்ட் சீனியர் செக்யூரிட் பாண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் கோல்ட் பேக்கப்பும் இந்த பாண்டுக்கு இருக்கு. கம்பெனி பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு. கிரெடிட் ரேட்டிங்கும் நல்லா இருக்கு. எல்லாத்தை விட முக்கியமாக கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் சூப்பராகவே இருக்குது. இந்த வீடியோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்த 2 பாண்டில் கம்மியான ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் முத்தூட் பாண்ட் தான் எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ஜஸ்ட் 2 பாண்டை எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்காக எடுத்த எஜுகேஷனல் வீடியோ தான். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகுது. ஸோ நல்லா யோசிச்சு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸராக பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெருசாக லிக்விடிட்டி இருக்காது. நீங்கள் செல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப செல்லர் இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு கொஞ்ச நாளில் தேவைப்படுற பணத்தை தயவு செஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்க மாதிரி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அட்வைஸோட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி மக்களே.